திருமணமான 60வது நாளில் என் வாழ்க்கை அப்படியே முடிந்தது. இந்த சோகத்திலிருந்து நான் எப்படி மீண்டேன்? கணவரை இழந்த இளம்பெண் பகிர்ந்துள்ள நெஞ்சை உருக்கும் உண்மை கதை. என் பெயர் காவ்யா. என் வாழ்க்கையின் திருப்புமுனை சஞ்சய். நான் ஓவியத்தின் மீது அளவற்ற காதல் கொண்டவள். அவரோ கட்டிடக்கலையில் தேர்ச்சி பெற்றவர். முற்றிலும் வேறுபட்ட துறைகள், ஆனால் ஒரே அலைவரிசை. முதன்முறையாக ஒரு பொது நண்பர் மூலம் சந்தித்தபோது எங்களுக்கிடையே ஒருவிதமான நேர்மறை ஈர்ப்பு உண்டானது. எங்கள் காதல் 1 வருட காலம் மென்மையாகவும் பரஸ்பர மரியாதையுடனும் வளர்ந்தது. எங்கள் திருமணத்தை இரு குடும்பத்தினரும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்தனர். அது வெறும் கொண்டாட்டமல்ல, இரு இதயங்கள் இணைந்து எதிர்காலத்தை வரைந்த ஒரு ஓவியம். திருமணத்தின்போது என் கையில் மெஹந்தி போட்டுக் கொண்டிருந்த சஞ்சய், இந்த கைகளால் நீ உலகிலேயே சிறந்த ஓவியங்களை வரைய வேண்டும் காவ்யா, உனக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் அப்போது எனக்கு ஒரு உறுதிமொழி. இன்று அவை ஒரு ஆசிர்வாதம். திருமணமான முதல் 2 மாதங்கள் வெறும் நாட்கள் அல்ல, அவை வாழ்வின் சாராம்சம். சஞ்சய் காலையில் சீக்கிரம் எழுந்து எனக்காக பிடித்த மல்லிப்பூவை சூட வைப்பார். அது எனக்கு அவ்வளவு பிடிக்கும் என்று நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனால் சஞ்சய் என் விருப்பங்களை நான் அறியாமலேயே அறிந்திருந்தார். சஞ்சயின் அலுவல் நேரம் முடிந்ததும் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்ப்பது வழக்கம். அவர் தன் வேலைகளைப் பற்றியோ என் ஓவியங்களைப் பற்றியோ பேசுவோம். ஒருநாள், நம்ம வீட்டையே நாம ஒரு கலைக்கூடமா மாத்தணும் காவ்யா என்று ஆசையா சொன்னார். ஒவ்வொரு வார இறுதியிலும் ஒரு புதிய பயணத்திட்டம் இருக்கும். முதல் மாதம் மலை பிரதேசத்திற்கும் 2வது மாதம் கடற்கரைக்கும் சென்றோம். அந்த 2 மாதங்களில் நாங்கள் வாழ்க்கையின் அத்தனை வண்ணங்களையும் பார்த்துவிட்டதாக நினைத்தேன். ஒரு சுற்றுலா விடுதியில் ஒரு மழைக்காலையில் சஞ்சய் பாடிய சினிமா பாடல் இன்றும் என் செவிகளில் ஒலிக்கும். அப்போது அவரை பதிவு செய்த அந்த சிறிய வீடியோ கிளிப் என் வாழ்க்கையின் அரிய பொக்கிஷம். திருமணமாகி சரியாக 60வது நாள் ஒரு புதன்கிழமை சஞ்சய் அன்று அதிகாலை 5 மணிக்கே எழுந்தார். ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்திட அவர் அண்டை மாநிலம் செல்ல வேண்டியிருந்தது. காவ்யா, இன்னைக்கு நான் சீக்கிரம் கிளம்பணும், நீ தூங்கு என்று சொன்னார். வேண்டாம் சஞ்சய், காஃபி போட்டுத்தரேன் என்று நான் எழுந்தேன். அவர், வேண்டாமா, என் சட்டைப்பையில் நீ நேற்று கொடுத்த கிஸ்ஸை வச்சிருக்கேன், அதுவே போதும் என்று சிரித்துவிட்டு சென்றார். காலை 10 மணி வரை என்னுடன் வாட்ஸ்அப்பில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். 11:30 மணிக்கு அவர் அலுவலக நண்பர் அனுப்பிய உணவு புகைப்படத்திற்கு பதிலளித்தார். அதற்கு பிறகு மௌனம். மதியம் 3:15 நான் ஓவியம் வரைந்து கொண்டிருந்தேன். என் கைபேசி ஒலித்தது. சஞ்சயின் மேலதிகாரி. காவ்யா, சஞ்சய் ஒரு விபத்து என்று அவர் தடுமாறியபோது என் உடலிலிருந்த ரத்தம் உறைந்தது. சஞ்சய் பயணம் செய்த கார் எதிரே வந்த கண்டெய்னர் லாரியின் வேகத்தை எதிர்பாராததால் நிகழ்ந்த விபத்து அது. அந்த செய்தி என் உயிரை உடல் விட்டு பிரித்தது. நான் சுயநினைவன்றி கீழே சாய்ந்தேன். அடுத்த 48 மணி நேரம் எப்படி நகர்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை. சடங்கிலிருந்த அத்தனை முகங்களும் எனக்கு அந்நியமாக தெரிந்தன. அழுது ஓயும் சக்தி கூட என்னிடம் இல்லை. என் மஞ்சள் கயிறும் என் கனவுகளும் ஒரே நேரத்தில் அருந்து விழுந்தன. சஞ்சயின் இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு வீட்டின் வாயிலிலிருந்த திருமண பந்தல் அகற்றப்பட்டது. அந்த பந்தல் அகற்றப்பட்டபோது என் வாழ்க்கையில் இருந்த வண்ணங்களும் அகற்றப்பட்டது போல உணர்ந்தேன். வெறுமையான வீடு. அவர் இல்லாத அந்த வீடு என்னைச் சுற்றியிருந்த ஒரு பெரிய சுடுகாடு போல் தோன்றியது. பாத்திரங்களில் அவர் கைப்பட்ட வாசனை, அவருடைய தலையணையில் இருந்த லேசான வாசனை, ஷெல்ஃபில் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்த அவருடைய சட்டைகள் எல்லாம் என்னை வாட்டி வதைத்தன. நான் கண்ணாடியை பார்ப்பதை தவிர்த்தேன். என் கழுத்தில் இப்போது வெறும் சங்கிலி. என் நெற்றியிலிருந்த குங்குமம் நீங்கியிருந்தது. விதவை என்ற வார்த்தை என் நிழல் போல என்னை துரத்தியது. மாமியார் வீட்டு நிலை. சஞ்சய் என் மாமியார் வீட்டிற்கு ஒரே மகன். என் மாமனார் மாமியார் இருவரும் என் வலியைப் போலவே துயரத்தில் இருந்தார்கள். நான் அவர்களை பார்த்தால் அவர்கள் கண்ணீர் விடுவார்கள். அவர்கள் என்னை பார்த்தால் நான் கண்ணீர் விடுவேன். அந்த வீட்டில் ஆறுதல் வார்த்தைகள் இல்லை, கண்ணீரும் மௌனமும் மட்டுமே நிறைந்திருந்தன. இந்த சூழ்நிலையில் யாரும் என்னை தவறாக நடத்தவில்லை என்றாலும் அந்த சோகத்தின் அழுத்தம் தாங்க முடியாமல் நான் என் அம்மா வீட்டுக்கு திரும்ப முடிவெடுத்தேன். தற்கொலை எண்ணங்கள். இரவில் தூக்க மாத்திரைகளை எடுப்பதா, இல்லை மின் விசிறியில் தொங்குவதா என்ற எண்ணங்கள் வந்து சென்றன. என்னை உயிருக்கு உயிருடன் நேசித்தவர் இல்லை என்றால் இந்த உயிர் எனக்கெதற்கு என்று பலமுறை என்னையே கேட்டுக்கொண்டேன். ஆனால் சஞ்சயின் சிரித்த முகம் வந்து
நீ கோழை இல்லை காவ்யா என்று சொல்வது போல ஒரு பிரமை ஏற்பட்டது. அம்மா வீட்டிற்கு திரும்பிய முதல் மாதம் நான் ஒரு மரப்பாவை போலத்தான் இருந்தேன். அப்போது சஞ்சயின் புத்தகப் பையிலிருந்த ஒரு சிறிய நாட்குறிப்பை கண்டெடுத்தேன். அது ஒரு சாதாரண குறிப்பேடு அல்ல, அது எங்களுடைய எதிர்கால திட்டம். அதில் அவர் வரைந்திருந்த சில கோட்டோவியங்கள். 1. நமது வீட்டிற்கான மாதிரி வரைபடம். 2. காவ்யாஸ் ஆர்ட் கேலரி என்ற பெயரில் ஒரு காட்சியரங்கம். 3. நமது குழந்தைகள் பெயர்கள், ஒரு ஆண் ஒரு பெண். கடைசி பக்கத்தில் அவர் விபத்து நடப்பதற்கு 3 நாட்கள் முன்பு எழுதியிருந்தார். அன்புள்ள காவ்யா, உனக்குள் ஒளிந்துள்ள ஒரு கலைஞன் இருக்கிறாள். அவளை நான் பார்த்திருக்கிறேன். உனக்கு ஒருவேளை நான் இல்லாமல் போனால் நீ உன் கலையை கைவிட்டுவிடக்கூடாது. நீ வரையாமல் இருக்கும் ஒவ்வொரு ஓவியமும் எனக்கு கிடைக்காத சந்தோஷம். அதனால் நீ வரை, சந்தோஷமாக இரு. நான் உனக்காக பெருமைப்படுவேன். உன்னுடைய சஞ்சய். அந்த வரிகள் என் கண்ணீரை உடனடியாக நிறுத்தவில்லை, ஆனால் என் இதயத்தில் இருந்த வெறுமையை போக்கின. சஞ்சய் என் காதலன் மட்டுமல்ல, என் கனவுகளின் பாதுகாவலன். நான் உயிரை விடுவது என்பது அவர் என் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கே சவால் விடுவது போல. நான் மீண்டும் தூரிகையை எடுத்தேன். என் முதல் ஓவியம் சஞ்சயின் நினைவாக, நம்பிக்கையின் நீலக்கடல். நான் என் வலியை வண்ணங்களில் கரைத்தேன். கல்லூரியில் என்னுடன் படித்த ஓவிய நண்பர்கள் எனக்கு ஆன்லைன் வகுப்புகள் எடுக்க உதவினர். என் ஓவியங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. நான் தனிமையில் இருந்தாலும் சஞ்சயின் இலக்குகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தேன். அவரின் கனவான காவ்யாஸ் ஆர்ட் கேலரிக்காக சிறிய தொகையை சேமித்தேன். காவ்யாஸ் ஆர்ட் கேலரி மற்றும் ஒரு புதிய பயணம். இன்று 7 வருடங்கள் கடந்துவிட்டன. என் கணவர் ஆசைப்பட்ட அதே பெயரில், காவ்யாஸ் ஆர்ட் கேலரி என்ற பெயரில் ஒரு சிறிய ஓவியக் கூடத்தை நான் நடத்தி வருகிறேன். அந்த கேலரியின் நுழைவு வாயிலில் சஞ்சயின் அழகான புகைப்படம் தொங்குகிறது. எனக்கு இன்னும் 30 வயதுதான் ஆகிறது. சிலர் ஏன் இன்னும் மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்வது இதுதான். சஞ்சயின் அன்பு ஒரு குறுகிய காலத்தில் எனக்கு கிடைத்தாலும் அது என் வாழ்நாள் முழுமைக்கும் போதுமானது. அவர் என் நினைவில், என் கலையில், என் ஒவ்வொரு வெற்றியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் ஒருபோதும் சஞ்சயை மறக்க மாட்டேன். ஆனால் அவரை இழந்த துயரத்தோடு என் வாழ்க்கையையும் இழக்க மாட்டேன். இந்த 2 மாத அன்பு ஒரு பெரிய புத்தகத்தின் முதல் 2 அத்தியாயங்கள். மீதி புத்தகத்தை நான் நம்பிக்கையுடனும் சஞ்சயின் நினைவுகளுடனும் எழுதிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை என்பது துயரங்களை சந்திப்பது மட்டுமல்ல, அந்த துயரங்களிலிருந்து மீண்டு அன்பின் அஸ்திவாரத்தில் நம்பிக்கையுடன் புதிய விடியலை உருவாக்குவதுதான். அன்புக்குரியவர்களே, இழப்பு என்பது ஒரு முடிவு அல்ல, அது புதிய தொடக்கத்திற்கான அழைப்பு. என் வாழ்க்கை பயணத்தின் இந்த சோகமான அத்தியாயத்தை நான் கடந்து வர காரணம் அவர் என் மீது வைத்திருந்த அன்பு. இந்த கதை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை விதையை ஊன்றியிருந்தால் லைக் செய்யுங்கள். இதேபோல் மீண்டு வந்த உங்களின் கதைகள் மற்றவர்களுக்கு உதவ அவற்றை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். என் பயணம் தொடர என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வாரம் என் கேலரியில் உள்ள ஒரு ஸ்பெஷல் ஓவியத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.